Hello friends, welcome to my channel Viveha Family Vlogs. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் எப்படி வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்தே நம்ம எப்படி ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான தொழில்கள் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக சேரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, கை நிறைய சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஓரளவு சம்பாரித்தா கூட போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கோம். ஆனால் அந்த ஓரளவு சம்பாதிக்கிற கூட நம்மளால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும். நம்ம வேலையாக குழந்தையான்னு வரப்போ நம்ம கண்டிப்பாக எல்லா அம்மாவும் சூஸ் பண்ணுறது தான், குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம நம்மளோட ஜாப்பை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்துக்கிற காலையிலேன்னா நம்ம வேறு என்ன பண்ண முடியும், நம்ம குழந்தைங்கள நாம் தானே பார்த்துக்கணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம குழந்தைங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா எல்லா அம்மாவும் பண்ணுறது தானே. இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலேருந்தே நிறையா சின்ன சின்ன தொழில்கள் நம்மளுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட்லி லேடிஸோட ஃபேவரட்னு பார்த்துட்டோம்னா அது கண்டிப்பாக டெய்லரிங் தான். அதுக்கப்புறம் ஆரி இருக்குது, எம்ப்ராய்டரிங் இருக்குது, கிராஃப்ட் ஒர்க் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னாவே போதும், நம்மளாலேயும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெருசாக டெவலப் ஆக முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பிடிச்சது செய்கிறப்ப தானே அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குறைவான சம்பளமாக இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? அப்படி நான் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யலான்னு சூஸ் பண்ணி எடுக்கிறப்போ நான் டெய்லரிங் சூஸ் பண்ணேன். இந்த டெய்லரிங்கில் சொல்லுவாங்க, நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அதையும் தாண்டி நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த டெய்லரிங் கற்றுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதை இவ்வளோ இப்போ இந்த ஒரு அளவுக்கு நான் கொண்டு வர வரைக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கஸ்டமர்ஸோட நிறை குறைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் நான் இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஓன் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன். என்னால் முடியும் அப்படிங்கிறப்ப உங்களாலேயும் முடியும். ஏன்னா பெண்களால் முடியாததுவே எதுவும் இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாத்தினாலையுமே முடியும். ஆனால் நமக்கு என்ன வருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்லரிங் வீடியோஸில் என்னோட எல்லா அனுபவங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.